வணக்கம். நான் உங்கள் அமலா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு வளவளன்னு கிளாத்தில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறேன். தச்சுக்கிட்டேவும் என்னுடைய ஒரு சில கசப்பான அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த துணி ரொம்ப நைஸாக இருக்கும் தெரியுமா, கண்ணாடியாகவும். அதே மாதிரி நம்ம லைனிங் போட்டு தைச்சாலுமே துணி நழுவிக்கிட்டே போகும். அப்படி நழுவுற துணியை வச்சு தான் நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு என்னுடைய கசப்பான அனுபவமும் ஒரு சிலதை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்கிறேன், கேளுங்க. நீங்களும் என்ன மாதிரி எதிலையாவது இப்படி காசை போட்டு ஏமாந்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. நான் தையல் தொழிலில் ஒரு 20 வருஷமாக தைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 40+ ஆயிடுச்சு. ஆரம்ப காலத்துலேருந்து என் கல்யாணம் முடிஞ்சனே எனக்கும் 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு தையல் தான் தொழில். சுடிதார்லேருந்து ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே நான் வீட்டில் உட்காந்து ஸ்டிச்சிங் பண்ணி நான் மாட்டும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை மாதிரி ஒரு கஸ்டமர் எனக்கு ஒரு 10-15 வருஷமாக பழக்கம். அது என்னோட சின்ன பொண்ணு தான், எனக்கு தங்கச்சி மாதிரி தான். அந்த பிள்ளை கொஞ்சம் ரிச்சாக இருப்பா, கொஞ்சம் ஸ்டைலாக, நல்லா துணியும் நல்லா எனக்கு நிறையா கொடுப்பா கஸ்டமர். அவள் எப்பயுமே அவள் துணி என்கிட்ட கடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது 15 வருஷம் பழக்கம்னா நீங்களே பார்த்துக்கோங்க. அவள் எப்படி நம்மக்கிட்ட அனுபவமாக நல்லா பேசி ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு போனாலும் சரி, ஒரு சுடிதார் தைச்சிட்டு போனாலும் சரி, நல்லா அன்பாக பேசி கேட்குற தையக்கூலியை கசராமல் கொடுத்துரும். அப்படின்னாலும் நமக்கு பிடிக்க தான் செய்யும். ஒரு சில பேர் தையக்கூலியை கசரிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மாடல் போட்டு தைச்சாலுமே ஒரு 500ரூவாக்கோ ஒரு 400ரூவாக்கோ தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சரிக்கா அப்படின்ட்டு இந்தாங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடும். ஏன்னா அவங்க அந்த பிள்ளை வெளியே பார்லரில் எம்ப்ராய்டிங் போட்டுலாம் தைச்சி பழையிருக்கனால அவளுக்கு தையக்கூலியை ஓரளவு கணிக்க தெரியும். அதனால மற்ற இடத்தோட இந்த அக்கா கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குறாங்க, அதனால நமக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கொடுத்துரும். அப்படி நம்பிக்கையாக நமக்கு ஒரு 15 வருஷமாக பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பழகின பிள்ளை ஒரு தடவை அவள் ஆன்லைனில், அக்கா ரூபா கட்டி நான் இப்படி ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நாளைக்கு இப்போ 400ரூவாலேருந்து 500ரூவா சம்பளம் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னது. ஓகேயா, நீ பாரு, நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் நான் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. அது நம்மக்கிட்ட நம்ம க்ளோஸாக பழகுறதுனால அவன் மேலே எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அந்த பிள்ளையும் நான் குறை சொல்ல விரும்பலை. இருந்தாலுமே குறை சொல்ல விரும்பலைன்னு நம்ம புத்தியை என் புத்தியை நான் கொஞ்சம் கடன் கொடுத்துட்டேன். அந்த பிள்ளைய ரொம்ப நம்பிட்டேன். அதான் நான் செஞ்ச தப்பு. நம்ம ஆன்லைன்னாலே எதுவுமே நமக்கு உறுதி கிடையாது. அவள் பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டு, அக்கா நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு வேலை பார்த்துட்டேன், அக்கா ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு எனக்கு அனுப்பிவிடும். சரி, நம்மளும் குறுக்கு உலக்கு உட்காந்து ஒரு நாளைக்கு தைக்கிறோம், சரி தையலையும் விட வேண்டாம், எக்ஸ்ட்ரா வருமானம் எதையாவது பார்ப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டு நானும் சரிப்பா வேணா நான் குறைஞ்ச அமௌண்ட்டில் உனக்கு காசு கொடுக்குறேன், 60,000க்கு போடுறேன், நான் ஒரு 200ரூவா எடுத்தால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு 60,000 கொண்டு போய் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போனதுக்கு, அங்கே இன்சார்ஜ் இருப்பாங்க திரும்ப ஆஃபீஸ் ரூமில், அவங்க சொல்லிட்டு நம்ம மண்டையை அப்பயே கழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அது கூட அந்த நேரம் நமக்கு புரியலைன்னா நமக்கு காசை இப்படி காமிக்காங்களே, நம்மளும் ஒரு வேளை இதை விட்டு வந்துட்டோம்னா, இந்த பிள்ளையும் நமக்கு பழக்கப்பட்ட பிள்ளையா இருக்கா, பழக்கம் இருக்கோ இல்லையோ, என்ன மாதிரி யாருமே டக்குன்னு காசை யார்கிட்டையுமே நம்பி கொடுத்து ஏமாறாதீங்க. அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு இது. நானும் சரி அப்படின்னு சொல்லி 60,000 மட்டும் போனதுக்கு ஆஃபீஸ் ரூமில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லைக்கா நீங்கள் 1,21,000 போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா நீங்கள் இப்போ 60,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதான் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட கொஞ்சம் நம்ம மண்டையை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்நேரமே சுதாரிச்சிருக்கணும். ஆனால் சுதாரிக்கலை, விட்டாச்சு. சரி அப்படின்ட்டு சரி இவ்வளோ அக்கா நான் இப்படி வாங்கியிருக்கேன், எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பேச்சு நான் போட்டிருக்கேன், என் தம்பியும் இதில் சேர்த்து விட்ருக்கேன் அப்படின்ட்டு அவ சொல்ல சொல்ல இப்போ அந்த பிள்ளைக்கு கீழே நான் கிடையாது. இப்போ அந்த தம்பி, அவளுடைய தம்பி, கூட பிறந்த தம்பி இருக்கான், அவனுக்கு கீழே தான் என்ன சேர்த்து விட்றா. அவனுக்கு கீழே என்ன சேர்த்து விட்றதுனால இப்போ என்ன சேர்த்து விட்டா அந்த பையலுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வரும். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கிட்ட இங்கிட்டலாம் நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் காசுன்னு வச்சுக்கிட்டா இருப்போம். நம்மளை பிடிச்ச ஆசை ஆசை அளவுக்கு மீறி வச்சா இப்படித்தாங்க ஆகும். அது என்னுடைய பாயிண்டில் கரெக்டாக உணர்ந்தேன். கடைசியில் சரி நமக்கு இந்த 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 1,4 லட்சத்தை நான் என் தொழிலில் போட்டிருந்தா கூட ஒரு எம்ப்ராய்டிங் மிஷினோ ஒவ்வொரு பவர் மிஷினோ ஒரு 4 மிஷினோ வாங்கி போட்டு கூட நான் தைக்கலாம். ஒரு 4 பேருக்கு ஏதோ ஒரு நைட்டியோ ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணணும். அந்நேரம்லாம் புத்திய கடன் கொடுத்துட்டேங்க. கடைசியில் இந்த பிள்ளைய நம்பி 1,4 லட்சம் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 4 மாதம் நான் அதில் வேலை பார்த்தேன்னா ஆடு கொடுப்பாங்க, அதை பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்குரிய சம்பளத்தை ஒரு 4 மாதம் எடுத்திருக்கேங்க, 40,000 ரூபா. அவ்வளோதாங்க. அதில் சேர்த்து விட்ட உடனே அந்த புள்ளையோடைய குணத்தை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட 10-15 வருஷமா தைக்க கொடுத்த புள்ள அதில் சேர்த்து விட்ட ஒரே மாதத்தில் நான் ஃபோன் போட்டால் அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் கிடையாது, நான் ஃபோன் போட்டால் எடுக்கிறது கிடையாது. என்ன ஒரு மேட்ரு கேட்டாலுமே அக்கா நீங்கள் ஃபோன் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லு. கடைசியில் என் வீட்டுக்கு வாரத்துக்கு 2 தடவை வர்ற புள்ள என் வீட்டு பக்கமே வர்றது கிடையாது. அப்படியே சவகாசத்தை குறைக்க ஆரம்பிச்சு குறைச்சிட்டு இப்பயும் 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பிள்ளை இப்போ என்கிட்ட தைக்க கொடுக்கறது கிடையாது. அதை பற்றி நான் கேட்குட்டா அக்கா கண்டிப்பாக வந்துருங்க. போன எலெக்ஷனோட ரூபாவை நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டிட்டு கடைசியில் பேமெண்ட்டும் வரலைங்க. 40,000 எடுத்ததோடு சரி 1,4 லட்சம் ரூபா போச்சுங்க. 1,4 லட்சம்னா 40,000 என்னத்தையும் கொடுத்துட்டாங்க. மீதி 80,000 என் காசு போச்சுங்க. ஆனால் அந்த புள்ள அக்கா வரும் ஃபோன் போட்டால் இதில் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த நான் ஃபோன் போட்டு கேட்கணுமா அந்த பிள்ளைகிட்ட? அவங்க நம்மளுக்கு ஃபோன் போட்டு அக்கா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நானும் உங்களை மாதிரி தான் ஏமாந்துருக்கேங்க அப்படின்னு சொல்லாமல் அந்த பிள்ளை எதுனாலும் நீங்கள் ஃபோன் போட்டு கேளுங்க. அவ தான் என்னை சேர்த்து விட்ருக்கா. சேர்த்து விட்டு ஆனால் அந்த பிள்ளைகிட்ட நான் 10 தடவை ஃபோன் போட்டாலும் எடுக்காதுங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு 10 தடவை என் வீட்டுக்கு வர்ற பிள்ளை இப்போ ஃபோன் போட்டால் கூட எடுத்து பேசுறதுக்கு அந்த பிள்ளைக்கு இது இல்லை. சரி அந்த பிள்ளைய நம்மளை நம்பி ஏமாந்துருச்சு, நம்மளை நம்பி ஏமாந்துடல, நான் ஏமாந்த மாதிரி அந்த பிள்ளை வேற ஆள்கிட்ட ஏமாந்துருச்சு. ஆனால் அந்த பிள்ளை எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை, அக்கா நான் உங்களை மாதிரி இப்படி ஏமாந்துட்டேங்க்கா, என்ன நீங்கள் எது நினைக்காதீங்கக்கா, நானும் இப்படி காசை போட்டேன். ஆனால் அந்த பொண்ணு காசை போட்டானா அந்த பொண்ணும் சரி அந்த பொண்ணுடைய தம்பியும் சரி அவங்க போட்ட முதல்ல எடுத்துட்டாங்க. ஆனால் இதில் எடுக்காதவங்க நான். என்னை நம்பி இன்னும் 2 பேர், நான் யாரையும் சேர்த்து விடல. அந்த பிள்ளை என் வீட்டு பக்கத்துக்கிட்டேயும் என்னை மாதிரி என்கிட்ட துணி தைக்க கொடுக்குறவங்களே 2 பேரும் அந்த பிள்ளை சேர்த்து விட்டுருக்கு. அவங்களுக்கும் போட்ட காசு போச்சுங்க. ஒருத்தவங்களை நம்பி நம்ம இருந்தோம்னா அவங்க காசை ஏமாற்றணுமோ ஏமாத்தலையும், ஆனால் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் கூட ஏற்றுக்கிட மாட்டேங்காங்க. நமக்கு காசு கேட்க போகிறது கிடையாது, ஒரு ஆறுதலான பேச்சு எப்பயும் போல். இந்த பிள்ளை இப்போ என்கிட்ட வராமல் இருக்குது, தைக்க கொடுக்காமையோ என்கிட்ட எந்த டச்சும் கிடையாது. இதே மாதிரி இந்த பிள்ளை ஆரம்பத்துலேயே இந்த பிள்ளை கடவுள் என்கிட்ட வர விடாம இருந்தா என் 1,4 லட்சம் ரூபா போயிருக்காதுங்க. நான் செஞ்ச தப்பு. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எங்கே உங்களுக்கு எங்கே போச்சு, நீங்கள் ஏன் இப்படி ஆன்லைனை நம்பி இப்படி காசு போடுறீங்க அப்படின்னு. இப்போ தாங்க புத்தி வருது எனக்கு. ஒருத்தவங்களை நம்பிட்டோன்னா அவங்க நம்பிக்கையை அவங்க அப்படி வார்த்தையை நம்ம யாரையுமே ஏமாத்தலை, ஆனால் அவங்க நம்ம கூட நல்லா ஏமாத்துறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால இப்படி ஆன்லைனை நம்பி நீங்களும் எதுவும் காசை கீசை போட்டுறாதீங்க, என்ன மாதிரி ஏமாறாதீங்க.
அந்த காசை நம்ம தொழில்லையோ இல்லைன்னா வேறு எதில் முதல்லையோ போட்டு நம்ம முன்னேற பார்ப்போம். நான் தான் காசு எல்லாத்துக்குமே பணம் தானங்க, இருக்கப்பட்டவங்களும் இல்லாதவங்களும். ஆனால் அந்த பொண்ணு செஞ்சது இப்போ என் வீட்டை தேடி வராமல் இருக்கு. இதே மாதிரி இந்த பொண்ணு என்கிட்ட சவகாசமே வைக்காமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த காசே போயிருக்காதுங்க. நான் மட்டும் நிம்மதியாக என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறத சேமித்து வச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். சேமிக்கலைனாலும் இங்கே கடன் வாங்காமனாலும் இருந்திருக்கணும். இப்போ இதை நம்பி கடனையும் வாங்கி போட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் கேட்குறவங்களுக்கு காசையும் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதனால ஆன்லைன் சொன்னாலே நம்ம கொஞ்சம் சூதானமாக சுதாரிக்க ஆரம்பிச்சிடணுங்க. என்ன மாதிரி நீங்கள் ஏமாந்துடாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. பழக்க வழக்கங்கள் வேறு, நம்பிக்கை வேறு. ஒரு ஆளை நம்புறது ரொம்ப யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் பார்த்து நம்புவோம். இனிமேல் யாரையும் நம்ம நம்ப முடியுமா சொல்லுங்கள்? நம்புறது ஒருத்தவங்கள டக்குன்னு நம்ப முடியாது. அந்த பிள்ளை நம்பி நான் இப்படி காசை போட்டு இப்போ வேஸ்ட்டாக என் காசு தாங்க போச்சு. அதனால தான் உங்களுக்கு இதை இப்படி எதையுமே நீங்கள் உள்ளே போயிடாதீங்க. என்னுடைய ஏமாற்றம் உங்களுக்கும் இதே மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற பார்ப்போம். ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கூட பேசிக்கிட்டே ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தைச்சி முடிச்சாச்சு. ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக தைச்சி முடித்து வேலை முடிஞ்சிச்சு. என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.